மண்ணே மருந்தாகவும் மலையே மருந்தாகவும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஔஷதகிரி அப்படின்னா ருத்ரகிரி. அதாவது இப்போ திருவண்ணாமலைக்கெல்லாம் கிரிவலம் போயிருந்தாங்க. ஒரு நூற்றாண்டில் எல்லா ஞானிகளும் வந்த ஒரு கிரிவல பாதை கொண்ட கோயில் தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஔஷத மலை சித்தர்பீடம் மருந்தீஸ்வரர். இங்கே இருக்கக்கூடிய மண் மருந்தாகவும் மலை மருந்தாகவும் சொல்லப்படுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குது. சதி அவங்களுடைய தோல் விழுந்த இடம் மலையாக உருவாகியிருக்கு. பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் தொலைச்ச ஆயுதத்தை தேடும் போது இந்த இடத்துல சதி அவங்களுடைய அந்த மேனிப்பட்டு ஒளி வந்ததாகவும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காலத்தில் இந்த இடத்துல சிவன் ஒரு கொடிய நோய் இந்த ஊரை தாக்கும்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய மண்ணை மக்களை உணவு அந்த மருந்தாக சாப்பிட சொல்லும்போது அந்த மக்கள் அந்த மண்ணை சாப்பிட்டு அந்த மக்களுக்கான நோய் போனதாகவும் சொல்லப்படுது. அதனால தான் இங்கே எங்கே பார்த்தாலுமே மண்ணே மருந்து மலையே மருந்து ஔஷத மலைன்னு சொல்லிட்டு நம்மளால் பார்க்க முடியுது. இதெல்லாம் தாண்டி இது ஒரு சோழர் காலத்து கோயில். சோழர்கள் இந்த கோயிலை கட்டினதாக இருக்கும். அதனால தான் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானதுன்றதுக்கான சான்று கோபுரமே கிடையாது இந்த கோயிலுக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்பர் அவருடைய 11ஆம் திருமுறையில் இந்த கோயிலில் பாட்டு பாடியிருக்காரு. அவர் 63 நாயன்மாரில் ஒருத்தர் பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த மருந்தீஸ்வரர் திருக்கச்சூர். இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு. கரெக்டாக அந்த சிங்கப்பெருமாள் கோயில் தாண்டினோடனே ஔஷதமலை மருந்தீஸ்வரன் நீங்கள் கூகுளில் போட்டாலே வரும். பௌர்ணமிக்கு திருவண்ணாமலைக்கு போனோன்னா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் மக்கள் கிரிவலம் போவாங்க. ரொம்ப ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருக்கும். ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான கிரிவலம் போகணும் அப்படின்றவங்களுக்கு ஏற்ற ஸ்பாட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த திருக்கச்சூர் மருந்தீஸ்வரர். அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுற மாதிரி இந்த இடத்துலையும் தீபம் ஏற்றுறாங்க. அது பௌர்ணமிக்கு நடக்குது. ஸோ திருவண்ணாமலை கிரிவலத்தை ஒரு கூட்ட நெரிசலில் பார்க்க முடியாமல் இருக்கிறவங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா பீஸ்ஃபுல்லாகவே பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற மண்ணை ஒரு பர்சுலையோ இல்லை எதில் வச்சாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்றது தான் இந்த ஸ்தல புராணம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. இது மாதிரி வீடியோஸ் மேலும் வர உங்களோட லைக், சப்ஸ்கிரைப், என்கரேஜ் பண்ணணும். தேங்க்யூ.